தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தனியா நின்று ஜெயிச்சிருவேன், 2026 ஆட்சி அமைச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட தான் சுத்திட்டு இருக்கீங்க. உங்க கான்பிடென்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் 2026 நீங்க தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா 100% அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா உங்க கூட வரக்கூடிய அத்தனை கூட்டமும் ஓட்டா மாறுமான்னு கேட்டால் அது மாறாது. இன்னும் பல பேருக்கு ஓட்டே கிடையாது. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பலமுறை ஆட்சி அமைத்த திமுக கூட தனித்து நின்னா தோற்றுவோம் அப்படின்ற பயத்தில் 23 கட்சிகளை கூட்டணி சேர்த்து இந்த 2026 தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நான் தேர்தல் ஜெயிச்சு நாளைக்கு சிஎம் ஆயிடுவேன் அப்படின்ற உங்களுடைய பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது. அதனால் 2026 உங்களை நீங்களே தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து ஒரு 50 சீட்டுகள் பெற்று அதில் ஜெயித்து நின்றால்தான் 2026 அப்புறம் நம்ம நடமாடவே முடியும். இல்லைனா கண்டிப்பாக முடியாது. உங்களுடைய கனவு என்னவாக இருந்ததுனால் செங்கோட்டையன் உங்கள் கட்சிகளை சேர்ந்தது போல் இன்னும் பல பேர் சேருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் யாருக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. என் அண்ணன் அப்படின்னு உரிமையோடு நீங்கள் அழைத்த கேப்டன் அவர்களின் துணைவார் பிரேமலதா அவர் கூட உங்களை நம்பலை. ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு பல முறை யோசித்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் திமுகவில் போய் சேர்ந்தார். இன்றைக்கி அவர் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறாரு அப்படின்றது தெரியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம சிவகார்த்திகேயன் சொன்னது தான், இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் நம்பாது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் நம்பும். அந்த ஜெயிச்சவன் எப்படி ஜெயிச்சான், எவ்வளோ கோல்மால் பண்ணான், யாரை ஏமாத்தினான் அப்படிலாம் கவலை கிடையாது. ஆனால் ஜெயிச்சவன் நம்பும். அதனால் நீங்கள் என்னதான் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் உங்களால் தனிச்சு நின்று ஒரு 20 தொகுதிகள் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். தமிழகத்துக்கு நல்லது பண்ணணும், அந்த பெண்மணி ரொம்ப கனவோடு இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும், நம்மளை நம்பியிருக்க இளைஞர்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வரக்கூடிய 2026 தேர்தலை ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி சேர்த்து ஜெயித்து நீங்கள் இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லைனா 2026 தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை அட்டஸ்லாம் ஆக்கிடுவாங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு உங்கள் நிர்வாகிகள் எனக்கு கழுவி ஊற்றலாம், உனக்கு என்னெல்லாம் தெரியும், நீ பூமருமாங்க வானவில்லுமாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு விஷயம், உங்கள் கூட வரக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தையை மதிக்கிறாங்களா? தம்பிகளாக கூட வராதிங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கும், கீழே விழுந்துருவீங்க, செத்து போயிருவீங்கன்னு நம்புறாங்களா? இல்லை. இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதம் நீங்கள் எங்கெங்கே மீட்டிங் போட போகிறீங்கன்னு தெரியல, அங்கே எத்தனை சாவு உழப்போன்னு தெரியல. இயற்கையாக நடக்கிறது வேற, செயற்காகவும் பல சாவுகள் நடக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு கரூர் சம்பவம். ஆனால் இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்கவும் 52க்கு மேல் சாவு எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்கவும் விஜய் அவர்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பது ஒரு வாக்காளராக என்னுடைய வேண்டுகோள்.